Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Techmahindra அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஐடி கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு டயர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SQL டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ மீன் இந்த SQL அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸ் ரிலவெண்ட்டான ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு அந்த ரோலில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோலுக்கு தான் வந்து SQL டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒர்க் லொகேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூனேல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே, எந்த பேட்சாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ அவங்க ஸ்கில் செட்டை என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் கேம்பஸ் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க ஆஃப் கேம்பஸ் ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே இந்த கான்டென்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Yeah guys, ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி Techmahindra Off Campus 2023 ஃப்ரெஷர் SQL டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Techmahindra Off Campus Day for 2023 இட்ஸ் SQL டெவலப்பர் Techmahindra Drive ஆர்கனைசிங் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் கேண்டிடேட்ஸ் இன் எனி பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவங்களோட கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Techmahindra. ஸோ எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரியும் Techmahindra அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஐ மீன் இந்த மஹேந்திராவோட கம்பெனி தான் வந்து Techmahindra. அவங்களோட கம்பெனி தான் ஐடி கம்பெனி வந்து Techmahindra அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SQL டெவலப்பர் ஐ மீன் டேட்டாபேஸ் டெவலப்பருக்கான ரோல் தான் வந்து இந்த ரோல் SQL டெவலப்பர் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க SQLனா. ஸோ ஒர்க் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூனே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் ஒர்க் லொகேஷன் பூனேனா பூனேல மட்டும் உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பூனே கூப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை பூனேலே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் அண்ட் எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு UG முடிச்சிருந்தாலும் ஓகே, அதர்வைஸ் PG முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட்ச் எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து இன்டர்ன்ஷிப்பாவோ இல்லை பார்ட் டைமாவோ ப்ரொவைட் பண்ணல. இவங்க வந்து இது ஃபுல் டைமாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து கூகுள் ரிசர்ச் பண்ணதில் ஒரு 3.5 LPA இருந்து 4.5 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் SQL டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் இப்போ நீங்கள் வந்து SQL டெவலப்மெண்ட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்டர்ன் முடிச்சிருக்கணும், அதாவே 6 months ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக இன்டர்ன் முடிச்சுட்டு தான் அது ஒரு உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விடாமல் கண்டிப்பாக ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன் கெட் பண்ணிக்கோங்க. கெட் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் டொமைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை மந்த் இன்டர்ன் வேணுமோ ஸோ அத்தனை மந்த் வந்து நீங்கள் இன்டர்ன் கெட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இன்டர்ன் எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் கொடுக்குறேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மினிமம் 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் SQL டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ கேன் ஜாயின் அஸ் இமிடியட்லி ஆர் பை 30 days அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. ஐ மீன் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 rounds இருக்கும். ஸோ அந்த 2 to 3 rounds முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேவ் நாலேஜ் அபவுட் SQL ஜாயின்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் சின்டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் SQL ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து அந்த SQL ஜாயின்ஸ் இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், ரைட் ஜாயின், லெஃப்ட் ஜாயின் அந்த மாதிரிலாம் ஜாயின்ஸ் இருக்குது. ஐ மீன் அந்த சின்டாக்ஸஸ் அந்த queries இருக்குது. ஸோ அந்த SQL ஜாயின்ஸ் தெரியணும், அதுக்கப்புறம் SQL ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் SQL சின்டாக்ஸஸ்லாம் சம் queriesக்கு சின்டாக்ஸஸ்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோட SQL சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூலில் தான் நம்ம வந்து SQL டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து query என்டர் பண்ணி நாங்கள் வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் சால்வர் ஸ்கில்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து திங்க் பண்ண நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீம் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு குட் டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குட் டைம் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஐ மீன் நீங்கள் கரெக்ட் டைம்னா கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ் வரணும். ஸோ கரெக்ட் டைம்னா ரிலீவ் ஆகிடணும். ஐ மீன் ஈவினிங் முடிச்சுட்டு போகணும். அதான் வந்து குட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டைமிங்கில் பஞ்சுவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் டு ரீலோகேட் அபோவ் தி மென்ஷன் லொகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க லொக்கேஷனுக்கு உங்களால் ரீலோகேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் இன்டர்பர்சனல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் கூட இன்டர்பர்சனலாக நீங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி கண்டிப்பாக ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா naukri.com இருந்து இந்த ஜாபை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இந்த என்ட்ரி லெவல் பொசிஷன் தான். ஸோ இந்த எஸ்கியூஎல் டெவலப்பருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஜாபோட ஹைலைட்ஸ், ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ பிஃபோரோ ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோல் வந்து நீங்கள் என்ன ரோலில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா டேட்டாபேஸ் டெவலப்பர் அண்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அவங்களோட கம்பெனியோட டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங் பண்ணி தர ஒரு கம்பெனி. ஸோ அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கேட்டகரியில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ எஜுகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஜி எனி டிகிரி எனி கிராஜுவேட் அண்ட் பிஜி எனி போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஜியாக இருந்தாலும் ஓகே, பிஜியாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு வந்து எஸ்கியூல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீ ஸ்கில்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷனலாக உங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேஃபிடேரியா அங்கே ரூம் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கேஃபிடேரியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஐ மீன் நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். ஐ மீன் அப்ளை அப்படிங்கிற பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாக்குரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் கொடுக்குற லிங்க் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இதில் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஃபில் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக அப்ளைன்னு கொடுத்தீங்கனாலே நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, ஐ மீன் உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண போகிறீங்களா, ஸோ கிரியேட் பண்ணுறதுலேயே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் டைம் கொடுக்குற டீட்டெயில்ஸ் மட்டுமே தான் வந்து எல்லா டைமுக்குமே வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிரும். ஐ மீன் அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு ஸ்கில்ஸ், அந்த ஒரு எஜுகேஷன் மட்டும்தான் வந்து ஆல்ரெடி இருந்த டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணுற ஜாப்புக்கு எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் லைனாக ஒரு 10 ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த 10 ஜாப்புக்கு ஒரே அப்ளிகேஷன் தான் போகும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அப்டேட்டடாகவே இருங்க. இப்போ இன்றைக்கி ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன், இந்த கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன் வந்திருக்கு எனக்கு, ஸோ நாளைக்கு ஒரு கோர்ஸ் முடிக்க போகிறேன், நாளைக்கு ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து நாக்குரி வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக அந்த கோர்ஸோட சர்டிஃபிகேஷனை வந்து அப்டேட் பண்ணணும். அப்போ தான் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து அப்டேட்டடான உங்களுக்கு இது கிடைக்கும். ஐ மீன் அப்டேட்டடான அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 4.6.5 LPA சம்திங். ஸோ ஆக்சுவலி இங்கே சொன்ன மாதிரி 4.6 LPA வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3.4லேருந்து 4.1 LPA வரைக்கும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட கம்பெனி பேசிக்காக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.0 LPAலேருந்து 4.5 LPA வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. எஸ்டிமேட் ஆனுவல் சேலரி ரேஞ்ச் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஜாபுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் டெவலப்மெண்ட் அண்ட் ETL அண்ட் SQL, PLSQL அண்ட் SQL queries. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் ஜாபோட ஸ்கில்ஸ் சொல்கிறேன். ஸோ டேட்டா வேர் ஹவுசிங், பைத்தான், டேட்டா மாடலிங் அண்ட் SQL சர்வர் அண்ட் AWS அண்ட் யூனிக்ஸ், ஆரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.